அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தூய தமிழ் தேசிய அரசியலை படைக்க இந்த போராட்டத்தின் இன்னும் ஒரு சவாலாய், இன்னும் ஒரு மைல்கல்லாய் இந்த விக்கிரவாண்டியின் இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கங்கள். 50 வருடமா இந்த திராவிட அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த கள்ளச்சாராய சாவு ஒரு எடுத்துக்காட்டு. கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இந்த டாஸ்மாக்னாலையும் இந்த கள்ளச்சாராயத்தினாலையும். அங்க தூத்துக்குடியில காமராஜர் கல்லூரியில கவர்மெண்ட் உதவி பெறும், ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில எங்களுக்கு சரியான கட்டணம் வசூலிக்கலன்னு மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு ஒரு நல்ல அரசு கல்லூரிகளை அமைத்து தர முடியாத இந்த அரசாங்கம் தான், இந்த திராவிட அரசாங்கம் தான் தெருக்கள் தோறும் டாஸ்மாக் கடைகளை நடத்தி கொண்டிருக்கு. இதுல பெருமை வேற, நாங்க 40 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டோம், 40 எம்பிக்களை நாங்க உள்ள அனுப்பிட்டோம்னு சொல்லி பெருமை வேற. பாட்டாளி படத்துல வடிவேல் சொல்லுவாரு, நீ 3 என்னடா 3000 கூட போடு, ஆனா என்ன பிரோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்னு. நீ 40 தொகுதியில ஜெயிச்சாலும் இந்த திமுக 400 தொகுதியில ஜெயிச்சாலும் தமிழக மக்களுக்கு அதனால ஒரு 10 பைசாக்கு பிரோஜனம் இல்ல. இதில் வேற நலமா அப்படின்னு ஒரு திட்டம், தமிழகத்தில் நலத்திட்டங்கள் எப்படி எல்லாம் நடக்குது, அதை எப்படி பயனாளிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தொலைபேசியில் அழைத்து முதலமைச்சர் பேசுவது போல ஒரு திட்டம். ஏதாவது நல்லது நடந்திருந்தா தானே அவங்க பேசுவாங்க. உங்க திராவிட ஆட்சியில எந்த காலத்துல நல்லது நடந்திருக்கு? இதுல திமுக அமைச்சர்கள் யாருமே மக்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. அன்று பொன்முடி தொடங்கி இன்னைக்கு RS பாரதி அவர்கள் வரைக்கும் பொது வெளியில மக்களை இன்னுமே ஒரு இழிவான ஒரு பேச்சுக்கள் தான் பேசுறாங்களே தவிர தனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை என்னைக்குமே திமுக அரசு மதிக்கிறதே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, மத்திய அரசு அதுக்கு மேல அது ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி தூக்கிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டா நாங்க இந்தியம் அப்படின்னு சொல்றாங்க, ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துட்டா தமிழக மீனவர்கள் இல்ல ஒன்றியம் சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. ஏதாவது தமிழகத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அது தமிழக அரசு, இதே ஒரு நல்லது நடந்துட்டா அது இந்திய அரசு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அது உலக பொதுமறையோன் சொல்றாரு, வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின் அப்படின்னு. உங்ககிட்ட இருக்க வேலோ இல்ல முப்படைகளோ எதுவுமே உன்னுடைய அரசின் பலனை சொல்லாது. உன்னுடைய குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கறத வச்சுதான் ஒரு அரசாங்கத்தை அமையுது. அப்படிப்பட்ட அரசாங்கம் இங்க இருக்கா? மத்தியிலையும் இல்ல, மாநிலத்திலையும் இல்ல. இங்க வேலும் சரியில்லை, கோலும் சரியில்லை. இப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஏன் நீங்க வாக்களிக்கணும், ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நீங்க வாக்களிக்கும் அப்படின்னா, ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை, ஒரு தற்சார்பு ஒரு அரசியலை முன்னெடுத்து வைப்பது தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு எப்பேற்பட்ட ஒருங்கிணைப்பாளரை, எப்பேற்பட்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் மட்டும்தான் பேசுவார், ஒரு ஓட்டு அரசியல் பத்தி பேசுவார், அது மட்டும்தான் பேசுவார். ஆனா அண்ணனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓட்டு அரசியல் மட்டும் பேச மாட்டார், விவசாயம் சார்ந்த அனைத்தும் அண்ணன் உள்வாங்கி பேசுவார். ஒரு சூழலியல் சார்ந்த அனைத்தும், ஒரு எக்காலஜி டீச்சர் எப்படி ஒரு மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாரோ அதே மாதிரி அண்ணன் சொல்லி கொடுக்கிறாரு. 13 வருஷமா அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கும் உட்காரோம்னா ஒரு மெய் சிலிர்த்து தான் அண்ணனுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துருப்போம் அவரோட பேச்சை கேட்கறதுக்கு. ஒரு சூழலியல், ஒரு சமூகவியல், இதை பற்றி எல்லாம் உள்நோக்கி உள்ளாய்ந்து ஒரு அரசியல்வாதி பேசுகிறார் என்றால் தமிழகத்திலேயே அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஐடியாலஜி எல்லாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, the power to implement these ideologies in the hand of politician, not just politician.
எ வைஸ் இன்டெலெக்சுவல் பொலிட்டிஷியன். அந்த ஒரு தமிழ்நாட்டிலே அந்த ஒரு தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த நம்ம தற்சார்பு சமூகவியல் இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா அது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியும். மற்ற அரசியல்வாதிகள் தான் போய் கேளுங்க தற்சார்புனா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்களேன். என்ன அது ஆபரேஷனா அப்படின்னு கேட்பாங்க. சமூகவியல்லாம் என்ன அப்படின்னு, அது ஏதாச்சும் அவியலா, ஏதாவது காய்கறி போட்ட அவியலா, கன்னியாகுமரி சைடு வைக்கிற அவியலான்னு கேட்பாங்க. தெரியாது. ஏன்னா துண்டு சீட்டில் எழுதி படிக்கிற அவங்களுக்கு இந்த ஐடியாலஜி எல்லாம் தெரியாது. அப்ப ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு தேவையான அனைத்து இந்த தத்துவங்களையும் உள்வாங்கி பேசுகிற ஒரு அரசியலை கனவாக சுமந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நிற்கிறார்கள். அதனால்தான் கூலிக்கு மாரடிக்கிற உங்களை மாதிரி இல்லாம நாங்க தனித்துவமா இந்த போராட்ட களத்துல இன்னைக்கும் உங்களை எதிர்த்து நிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிற எங்களுக்கு இந்த விக்கிரவாண்டி மக்கள் ஒரு வெற்றியை தருவீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். அதுக்கு ஆக சிறந்த வேட்பாளர் எங்கள் சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி இதுவரையில் தமிழகத்தில் இருந்த அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் ஏற்படுத்தி தருவீர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.